வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய நாட்டில் வந்துட்டு ஏழை மக்கள், அப்புறம் நடுத்தர மக்கள், அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழே ரொம்ப பின்தங்கிய மக்கள், அப்புறம் வந்துட்டு பழங்குடியின மக்கள் அப்படின்னு நிறையா பேர் நம்ம இந்திய நாட்டில் இப்படி வசதி குறைவான ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க, குடும்பங்கள் வந்துட்டு இருக்குது. அப்படி அந்த குடும்பங்களுக்கு வந்துட்டு தேவையான மருத்துவம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சரியாக கிடைக்குதா அப்படின்னா, அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு வந்துட்டு தான் அவங்க வந்துட்டு தங்களுடைய மருத்துவ செலவை வந்துட்டு பார்க்க முடியும். அப்படி ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான அளவில் வந்துட்டு மருத்துவ செலவு இருக்குது அப்படின்னா, அந்த மருத்துவ செலவு வந்துட்டு அவங்களுடைய சக்திக்கு மீறின செலவாக இருக்கும். அப்படி அந்த செலவை சரி செய்கிறது, அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து தருவதற்கு வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்துட்டு 2018ஆம் ஆண்டு வந்துட்டு அறிமுகப்படுத்துச்சு. அந்த திட்டத்தின் மூலமாக வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு 8000 கோடி நிதியை வந்துட்டு இந்திய நாட்டு மக்களுக்காக வந்துட்டு அர்ப்பணிக்கிறாங்க. இந்த திட்டம் வந்துட்டு ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு வந்துட்டு 5 லட்சம் வரை வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமாக வந்துட்டு பயன்பெற முடியும். இந்த திட்டம் வந்துட்டு அரசு மருத்துவமனை, அப்புறம் தனியார் மருத்துவமனைன்னு கிட்டத்தட்ட ஒரு 17,000 ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இந்த திட்டத்தில் மூலமாக வந்துட்டு செயல்படுகின்ற. இந்த திட்டத்தை வந்துட்டு மக்கள் எப்படி பயன்பெறுவது, இந்த ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டத்தை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு பெறுவது அப்படிங்கிற இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய மருத்துவ சேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்துட்டு மக்களுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் வந்துட்டு இணைந்து அர்ப்பணித்த திட்டம் தான் இந்த திட்டம். இதை வந்துட்டு திட்டத்தில் வந்துட்டு எப்படி பயன்பெறுவது, இந்த திட்டத்துக்கு எப்படி வந்துட்டு அப்ளை செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, அப்புறம் உங்களுடைய மொபைல் எண், இதை வச்சு நீங்கள் வந்துட்டு பிஎம்ஜே அப்படிங்கிற இணையதளம் மூலமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை செய்யலாம். நீங்கள் அப்ளை செஞ்ச அப்புறம் வந்துட்டு உங்களுடைய அந்த ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்டம் வந்துட்டு தபால் மூலமாக வந்துட்டு உங்கள் வீடு தேடி வரும். இது ஒரு நல்ல திட்டம். இந்த திட்டத்தை மக்கள் வந்துட்டு, தெரியாத மக்கள் வந்துட்டு இதை வீடியோவை பார்த்து 4 பேருக்கு பகிருங்க. இந்த பிஎம்ஜே திட்டத்தின் மூலமாக, அதாவது ஆயுஷ்மான் திட்டத்தின் மூலமாக மக்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பயன்பெற வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ் தான். ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த திட்டம் வந்துட்டு தெரியாது. அவங்களுடைய சக்திக்கு மீறின செலவு செய்ய முடியல அப்படின்னு ஒரு சில பேர் வந்துட்டு சரி நாள்பட்ட இதாக ப்ராப்ளமாக இருக்கலாம். அந்த நோய்களையும் வந்துட்டு சரி செஞ்சிட முடியும். அதனால் நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவியாக கூட நினச்சிக்கிட்டு இந்த பதிவை வந்துட்டு 4 பேருக்கு பகிருங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, 4 பேரை காப்பாற்றுறதுனால அந்த புண்ணியம் கூட நமக்கு கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு ஒரு அருமையான திட்டம், நல்ல திட்டம்னே சொல்லலாம். இந்த திட்டம் வந்துட்டு நிறைய கிராம பகுதியில் கூட இன்னமும் சென்றடையாமல் கூட இருக்கலாம். ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ நம்ம ஆயுஷ்மான் திட்டத்தை பயன்படுத்தி
வாழுங்கள். நன்றி, வணக்கம்.